சொற்பொழிவாளருக்கு மைக்கு அமையிறதும் மனைவிக்கு மனுஷனுக்கு மனைவி அமையிறதும் கொடுத்து வச்சாதான் கிடைக்கும். இல்லைன்னா அது எப்போ தகராறு பண்ணுன்னே சொல்ல முடியாது. அது வரைக்கும் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். வந்து உட்கார்ந்து நம்ம பேச ஆரம்பித்த உடனே ஐயா சரியா இருக்காங்க ஐயா இது கேட்குதா? கடைசியில் வால்யூம் கொஞ்சம் கூட்டணும். கொஞ்சம் திருச்சிற்றம்பலம். சரி, அதாவது சைவ சித்தாந்தத்திற்கு 14 சாத்திர நூல்கள் என்று சொல்லப்பெறும். திருமுறைகள் 12, சாத்திர நூல்கள் 14. இந்த 14 சாத்திர நூல்களில் காலத்தால் முந்தியது திருவுந்தியார், திருக்கலிற்றுப்படியார், ரெண்டும் காலத்தால் முந்தியது. இருந்தாலும் நாம் சிவஞான போதத்தை தான் முதல்ல வச்சு இந்த நூல்களை நாம் தொகுத்திருக்கிறோம். இந்த 14 நூல்களிலேயும் பதி பசு பாசம் என்று சொல்லக்கூடிய முப்பொருள் உண்மை பற்றித்தான் பல்வேறு விதமாக செய்திகளை எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். சிவஞான போதத்திற்கு பிறகு சிவஞான சித்தியார், அவருடைய பிரதம சீடர் அருணந்தி சிவாச்சாரியார் அருளி செய்த சிவஞான சித்தியார், பிறகு மறைஞான சம்பந்தருடைய சீடராக இருக்கக்கூடிய உமாபதி சிவம் அவர்கள் அருளி செய்ததும் சிவப்பிரகாசம். இந்த 3 நூல்களையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை நுட்பங்களை தெளிவாக புரிந்து கொள்வதற்கு. மெய்கண்டாருடைய சிவஞான போதத்திற்கு வழி நூலாக அமைந்தது சித்தியார், சார்பு நூலாக அமைந்தது சிவப்பிரகாசம். இந்த 3 நூல்களுமே நம்முடைய சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை உண்மைகளை, கொள்கைகளை மிக தெளிவாக விளக்குகின்ற 3 நூல்கள். ஒரே செய்தியை பற்றி எதற்கு 3 நூல்கள் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஒரே கட்டடம் தான், அதை மேலேருந்து பார்த்தா பிளானு, முன்னாலேருந்து பார்த்தா எலிவேஷன், சைட்ல இருந்து பார்த்தா சைடு வியூ. ஒரே கட்டடம் தான், ஆனால் 3 விதமாக தெரியும் பார்த்தா. அது மேலேருந்து பார்க்குற பொழுது அதுக்கு பிளான்னு பேர், ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தா ஃப்ரண்ட் எலிவேஷனு, சைடு வியூ, இதை தாண்டி ஐசோமெட்ரிக் வியூலாம் உண்டு இதுக்கு. ஆக ஒரே கட்டடத்தை பல்வேறு கோணங்களில் பார்க்கிற பொழுது பல விவரங்கள் தெளிவாக, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் கட்டடம் ஒன்று தான், சைவ சித்தாந்தம் என்கிற ஒரு கட்டடம் தான். அதை பற்றி ஒவ்வொரு கோணத்திலிருந்து அதை ஆசிரியர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இவ்வளவு தெளிவாகவும் முழுமையாகவும் ஒரு சமயத்தினுடைய சித்தாந்தம் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது சைவ சமயத்திற்குத்தான் அப்படி அமைந்திருக்கிறது. அதிலே நாம் சொல்லப்பெறுகின்ற இந்த 3 பொருள்கள் பதி பசு பாசம்தான் திரும்ப திரும்ப வரும். அதில் இந்த 14 நூல்களை தாண்டி சைவ சித்தாந்தத்திற்கு பல நூல்கள் வந்திருக்கின்றன. அவை 14 சேர்க்கப்படலை. ஞானாமிர்தம்னு ஒரு நூல், அந்த நூலும் நம்முடைய சைவ சித்தாந்தம் பேசுகிறவர்கள் எடுத்து மேற்கோளாக காட்டுகிற வழக்கம் உண்டு. அதே போல பண்டார சாத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய ஆதீனங்களினுடைய அந்த வித்வான்கள் அல்லது ஆதீன கர்த்தர்கள் இவர்கள் செய்த நூல்களும் நமக்கு கிடைத்திருக்கின்றன. உரியான சம்பந்தர் 8 நூல் பண்ணியிருக்கார். அது சித்தாந்த அட்டகம் என்றே அதற்கு பெயர். ஒரு 8 நூல் பண்ணியிருக்கார்.
அதில் ரொம்ப அற்புதமாக முத்தி நிச்சயம்னு ஒரு நூல் பண்ணியிருக்கார். அந்த நூல் ரொம்ப சிறப்பாக சைவ சித்தாந்த முத்தியை பற்றி தெளிவுபடுத்துகிற ஒரு நூலாக அமைந்தது. சைவ சித்தாந்தம் என்று சொல்லுவது உயிருக்கு சிவத்தோடையும் இந்த உலகத்தோடையும் இருக்கக்கூடிய தொடர்பை தெளிவுபடுத்திக் கொள்வது, அவ்வளவுதான். இந்த 3 பொருள்கள் சொல்லப்பெறுகிற பதி பசு பாசம் என்று சொல்லக்கூடிய 3 பொருள்களினுடைய ஒரு அடிப்படை சம்பந்தம், அடிப்படை உண்மைகள், இவற்றை பேசுவது சிவஞான போதம். இப்படி இந்த 14 சாத்திரங்களுக்கு அப்பாலும் பண்டார சாத்திரங்களுக்கு அப்பாலும் ஒரு நூல் சைவ சித்தாந்த சிறப்புடையதாக விளங்கி அந்த நூல் சைவ சித்தாந்த சாத்திர நூல்களோடு ஒப்ப வைத்து கருதப்படுகிற நூலாக எண்ணப்பட்டது இந்த துகளறு போதம் என்று சொல்லக்கூடிய இந்த நூல். துகள் அறு போதம் என்று சொல்லுகிற பொழுது துகள் என்பது குற்றம்னு அர்த்தம். அதுக்கு துகள் அறு போதம் என்று சொல்லுகிற பொழுது அந்த குற்றத்தை நீக்குகின்ற ஞானம், அந்த குற்றத்தை நீக்குகிற ஞானத்தை தெளிவுபடுத்துவது துகளறு போதம். குற்றத்தை நீக்கிக் கொள்வதற்கு முதல்ல என்ன தேவை அப்படின்னு சொன்னா, முதல்ல அடிப்படையாக தேவை என்ன என்று சொன்னால், முதல்ல நான் குற்றவாளின்னு தெரிஞ்சுக்கணும். நம்மில் பெரும்பாலானோர் எனக்கு என்ன குற்றம் இருக்கிறது, நான் என்ன குற்றம் செய்தேன் என்று தன்னை அந்த குற்றம் இல்லாதவராக எண்ணிக்கொள்வதும், அது முதல்ல அது களையப்பட வேண்டியது. நாம் குற்றம் இருப்பதினால்தான் இந்த மண்ணுலகிற்கு வந்தோம். குற்றம் இல்லாத பொழுது இந்த மண்ணுலகிலே நமக்கு வேலை இல்லை. இங்கேயே வந்தோம் அப்படின்னு கேட்டோம்னா நமக்கு ஆன்ம குற்றத்திற்காக இது வந்தது என்பது ஒரு அடிப்படை உண்மை. குற்றம் என்பது எங்கே நிகழ்கிறது என்று கேட்டால் அறிவிலே நிகழ்கிறது. ஆன்மா அறிவுடைய பொருள். அந்த அறிவுடைய பொருளுக்கு குற்றம் எங்கே நிகழ்கிறது என்று கேட்டால் ஆன்மா அறிவிலே நிகழ்கிறது. இந்த உலகத்திலே நாம் பார்க்கிற பொழுது ஆன்மா அறிவுடைய பொருளா என்று நாம் எண்ணுகிற பொழுதெல்லாம் அந்த ஆன்மா அறிவு நமக்கு வியப்பை தருகிறது. அந்த ஆன்மா அறிவு ஏனென்று சொன்னால் ஒரு சமயம் மிகுந்த அறிவுடையது போல தோன்றினாலும் மறு சமயத்திலே பார்க்கிற பொழுது அது முழுமையாக தன்னுடைய திறமையை இழந்ததாக தோன்றுகிறது. ஒன்று போல இல்லாமல் இந்த ஆன்ம அறிவு செயல்திறன் மாறுபட்டு விளங்குகிறது. ஆன்ம அறிவு எப்பொழுதும் ஒன்று போல இருக்கும் என்று சொல்வதற்கு இல்லை. மிகச்சிறந்த கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த விஞ்ஞானிகள் கூட தங்களுடைய வயதான காலத்தில் அவர்கள் பல விஷயங்களை மறந்து போனார்கள் என்று நாம் கேள்விப்படுகிறோம். ஆன்ம அறிவிற்கு எதற்காக மறதி என்கிற குற்றம் இருக்க வேண்டும் என்பது ஒரு பெரிய செய்தி. எனவே ஆன்மா என்று சொல்லக்கூடிய உயிர் என்று சொல்லக்கூடியதனுடைய அந்த உயிர் பொருளினுடைய அறிவு, அந்த அறிவு இருக்கிறதே, அந்த அறிவு விசித்திரமானது, வியப்பானது. தத்துவங்களோடு சேர்ந்து இருக்கிற பொழுது அது விளங்கி தோன்றுகிறது. எந்த நொடியிலே அது தத்துவங்களை விட்டு விலகுகிறதோ அப்பொழுதே அது தன்னுடைய அறிவின் திறனை இழந்து விடுகிறது. இப்போ நம்ம பஸ்ஸில் ஏறுகிற பொழுது ஒருத்தர் ரொம்ப சாமர்த்தியமாக ஏறுகிறார். கூட்டத்துக்குள்ளே நடுவில் அடித்து பிடிச்சி ஏறி நுழைஞ்சி உள்ளே போய் ஜன்னல் ஓரமாக சீட்டு பிடிச்சி அப்படி வெற்றிகரமாக அமர்ந்திருக்கிறார். அவர் நம்முடைய சாமர்த்தியத்தினாலே அறிவின் திறத்தினாலே
ஜன்னல் ஒரு சீட்டை ரொம்ப பிடித்து விட்டோம் என்கிற ஒரு இருமாப்பு சந்தோஷம். அதில் உட்கார்ந்துருக்காங்க. மற்றவெல்லாம் அடிதடி சண்டை போட்டு உள்ளே ஏறிக்கிட்டு இருக்கிறாங்க. உட்கார்ந்துருக்கிறார். அறிவின் திறத்தை வியந்து கொள்ளுகிறார். தன்னுடைய அறிவின் திறத்தை. ஜன்னலோரம் கிடைச்ச சீட்டு. பஸ்ஸு கிளம்பிச்சு. கொஞ்சம் தூரம் போனவுடனே ஜில்லுன்னு காற்று. கண்ணை அசந்துட்டார். திடீர்னு விழித்து பார்க்கிறார். தான் இறங்க வேண்டிய அந்த இடம் தாண்டி இருக்கு. நிறைய கண்டக்டரிடம் கத்தி விட்டு நிறுத்த சொல்லி இறங்குகிறார். இறங்கி பார்த்த பொழுதுதான் தெரிகிறது பையில பர்ஸ் இல்லை. சாமர்த்தியமாக ஏறினார். ஆனால் பர்ஸை எப்படி கோட்டை விட்டார்னு தெரியல. இந்த அறிவு எங்க போச்சுன்னு கேட்டா, தூங்கினார் பாருங்க, அப்ப எங்கேயோ அதுவும் தூங்கிருச்சு. அப்ப அறிவு என்பது சப்ஜெக்டிவ். இந்த அறிவு ஸ்டாண்டர்டா இருக்காது. இது உடம்பு இந்த அறிவோடு ஆன்மாவோடு சேருகிற பொழுது இருக்கிற தெளிவு, இது கொஞ்சம் நகருகிற பொழுது அந்த தெளிவு இல்லாமல் போகிறது. இதைத்தான் சைவ சித்தாந்தத்திலே அவத்தை என்று குறிப்பிடுவார்கள். இப்படி தத்துவங்களோடு சேர்வதும் பிரிவதுமாக இருக்கிறது. இது எப்பொழுதும் தத்துவங்களோடு சேருவது சகலாவத்தை என்றும், தத்துவங்களை விட்டு பிரிவது கேவலாவத்தை என்றும் சைவ சித்தாந்தத்தில் சொல்லுகிறது. நான் ரொம்ப அடிப்படையாக சைவ சித்தாந்தத்தை நான் இங்கே விளக்க எனக்கு நேரம் கிடையாது. நான் அசியூம் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் என்று. அந்த அடிப்படை ஃபேக்டர்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும் என்கிற நிலையில் மேற்கொண்டு நாம் சிந்திக்கிறோம். ஏனென்று சொன்னால் துகளர் போதம் என்கிற நூல் சிவஞான போதம், சிவஞான சித்தியார், சிவப்பிரகாசம் நூல்களை கற்றுக்கொண்டவர்களுக்கு இன்னும் எளிதாக சைவ சித்தாந்தத்திலே மேல்நிலை எய்துவதற்காக தரப்பெற்ற நூல். ஆகவே என்னுடைய தாழ்மையான ஒரு ஒரு சஜஷன், அது பரிந்துரைப்பு என்ன அப்படின்னு கேட்டால், என்னுடைய அடியனுடைய பரிந்துரை, இந்த 3 நூல்களையும் கற்காமல் துகளர் போதத்தை நேரடியாக கற்கக்கூடாது. அப்படி கற்றுக்கொண்டால் என்ன சார், என்கிட்ட புஸ்தகம் இருக்க, நான் கற்றுக்கிட்டா என்ன தப்பு? இல்லை, தப்புலாம் ஒன்றும் கிடையாது. அது உங்களுக்கு ஏற்கனவே ஏதாவது கொஞ்சம் தெரிஞ்சிருந்தால் அதுவும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஆகையினால இந்த நூல்களை கொஞ்சம் தெளிவாக படித்திருந்து ஓரளவுக்கு செய்திகள் தெரிஞ்சால் நாம் மேற்கொண்டு துகளர் போதத்தை நாம் பார்க்கறதுக்கு சரியாகும். துகள் என்று சொல்லுவதே குற்றம் என்பது மட்டுமல்ல, குற்றத்தினுடைய வாசனை என்பதும் அதற்கு பொருள். மலம் நீங்கினால் கூட மலத்தினுடைய வாசனை தொடர்ந்து வரும். அந்த வாசனையை கூட நீக்கி கொண்டால்தான் சிவானுபவம் நிகழும். சிவானந்தம் தூய்ப்பதற்கு மலம் மட்டுமல்ல, மலத்தின் வாசனையும் ஆன்ம அறிவிலே இருக்கக்கூடாது. ஆன்ம அறிவு ஆனந்தம் அனுபவிப்பதற்கு உரிய தகுதியை எப்பொழுது பெறுகிறது என்று சொன்னார், அது அறியாமை என்று சொல்லக்கூடிய ஆணவ மலத்தினுடைய ட்ரேசஸ் அது கூட அதில் இருக்கக்கூடாது. அந்த வாசனா மலம் என்று சொல்வார்களே, அது கூட இருக்கக்கூடாது. எனவே ஆன்ம அறிவு என்பது எப்பொழுது விளங்கி தோன்றுகிறது என்று நாம் அன்றாட வாழ்க்கையில நாம் பார்க்கிற பொழுது, இந்த ஆன்ம அறிவு இந்த உடல் என்று சொல்லக்கூடிய ஜட தத்துவங்கள் சேர்ந்தால் அது இயங்குகிறது. ஜட தத்துவங்கள் கடன்றால் ஆன்ம அறிவு இயக்கமும் நின்று போய்விடுகிறது. அதற்கு சிறந்த சான்று ஒவ்வொரு நாள் இரவும் நாம் உறக்கத்திற்கு செல்லுவதை எடுத்துக்கொள்ளலாம். நாம் உறங்குகிற பொழுது நாம் நம்முடைய தத்துவங்களில் இருந்து பிரிந்து நிற்கிறோம். உறங்கச் செல்லுகிற பொழுது சாக்கிரம் என்கிற நிலையில 35 கொக்கிகள் மாற்றப்பெற்றிருக்கின்றன உயிருக்கும் உடலுக்கும். மொத்தம் 35 கொக்கிகள். அந்த 35 கொக்கிகளிலே தசவாயுக்கள் 10, அது தாத்விகம்.
தத்துவங்கள் 36 ஆச்சே, நீங்கள் 35 சொல்லுகிறீர்களே என்று நீங்கள் குழம்பக்கூடாது. அதனால தான் நான் சொன்னேன், முதல்ல அதை தெளிவாக தெரிஞ்சாதான் இதில் உங்களுக்கு குழப்பம் வராதுன்னு சொன்னேன். ஏன்னா தத்துவ தாத்வீகங்கள் 96, 96ல் 35. அது இந்த 35 கொக்கிகளில் நனவு என்று சொல்லக்கூடிய சாக்கிரத்திலே இருக்கிற பொழுது 35 கொக்கியாக இருக்கிறது. நனவுலேருந்து கனவுக்கு இறங்குகிற பொழுது 10 கொக்கி கண்டிடுது. ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் என்று சொல்லக்கூடிய அந்த கருவிகள் கழன்று விடுகின்றன. 35ல் 25 கருவிகள் கடலுமே தவிர தொழில்கள் கடலாது. அதனால கனவுல ஞானேந்திரியத்தின் தொழிலும் நிகழும், கண்மேந்திரியத்தின் தொழிலும் நிகழும். அது 25 கருவியோடு நிகழ்வது. இப்போ இந்த 25 கருவியும் சொப்பனத்தில் இருக்கிறது. உறக்கத்துக்கு வருகிற பொழுது 22 கொக்கி கண்டிடும். 3 கொக்கி தான் நிற்கும். பிராணன், சித்தம், புருடன் அப்படிங்கிற 3 கொக்கி தான் இருக்கும். அப்போ உயிருக்கு அனுபவம் கிடையாது. சொப்பனம் கூட உமாபதி என்ன சொல்லுகிறார்? சொப்பனம் கூட கனவின் பயனும் நனவின் பயனும் வினையின் பயனென உணர்க. வினைகளினுடைய பயனை நனவிலே மட்டுமல்ல கனவிலேயும் ஊட்டுகிறார். எப்படி என்று கேட்கிற பொழுது சுருக்கமாக சொல்லுகிறேன். நாம் அனுபவிக்க வேண்டிய வினையின் பயனை பெருமான் நனவிலே மட்டுமல்ல அதை கனவிலேயும் ஊட்டி அதை அனுபவிக்க செய்கிறார். நனவிலே பெற வேண்டிய அனுபவத்தை அது கனவிலேயும் பெற்று அந்த வினையை தீர்த்து கொள்ளும். அது இறைவன் செய்கின்ற உபகாரம். ஆகையினாலே இந்த சாக்கிரம், சொப்பனம், சுழுத்தி என்று சொல்லக்கூடிய இந்த 3 நிலையில இந்த ஆன்மா போகிற பொழுது உறக்கத்திலே அதற்கு அனுபவம் கிடையாது. ஏன் அனுபவம் இல்லை? உடலும் இருக்கிறது, உயிரும் இருக்கிறது. ஏன் அனுபவம் இல்லை என்று சொல்லுகிற பொழுது உடலோடு அதற்கு தொடர்பு தற்காலிகமாக அறுபட்டு போகிறது. ஆகவே உறக்கத்தை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் எ டெம்பரரி டிஸ்கனெக்ஷன் பிட்வீன் த சோல் அண்ட் த பாடி. அது கிட்டத்தட்ட மரணம். அந்த மரணமாக இருக்கக்கூடிய அந்த நிலையில ஆன்மாவுக்கு உடலால் ஏற்படக்கூடிய அனுபவங்கள் கிடையாது. அதுக்கு அனுபவங்கள் இல்லை. அதனால தான் வள்ளுவரும் சொல்லுகிறார், நீ ஏன் மரணத்தை பார்த்து பயப்படுகிறாய்? எதற்கு மரணத்தை கண்டு நீ அஞ்ச வேண்டும்? நீதான் ஒவ்வொரு நாள் இரவும் அதற்கு ரிஹர்சல் பார்க்கிறாயே என்று கேட்கிறார். உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழித்தலும் போலும் பிறப்புன்னாரு. எதுக்கு ஓமை சொல்லுகிறார்? சாக்காடுக்கு ஓமை சொல்லுகிறார். ஏன்னா அடுத்த நாள் காலையில விழிக்கிறதுங்கிறது நம்ம கையில இல்லை. இன்னைக்கும் கூட நீங்க எந்த டாக்டரை வேணா போய் பாருங்க, மருத்துவரை பாருங்க, ஐயா உங்கள்கிட்ட ஒரு உதவி வேற வந்திருக்கு, என்ன எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் வேணும். என்ன சர்டிஃபிகேட்? நான் உறங்க போகிறேன். ஏன் இதுக்கெல்லாமா சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க? இல்லை, அதுக்கு சர்டிஃபிகேட் இல்லை, பின்ன நான் உறங்க போகிறேன், நாளை காலையில் எழுந்திருப்பேன்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுங்க. கொடுப்பாரா டாக்டர்? இப்போ நல்லா இருக்கேன்னு வேணா தரேன், இப்போ பல்சஸ் கரெக்டாக இருக்குன்னு தரேன், வீட்டு சரியாக இருக்குன்னு தரேன். ஆனால் நாளைக்கு காலையில் நீ எழுந்திருப்பேன்னு என்னால் தர முடியாது. ஏன்னா நானே எழுந்திருப்படான்னு தெரியாது. அவ்வளவுதான். ஏன்னா இந்த உறக்கம் என்று சொல்லக்கூடியதை வள்ளுவர் சொன்னது போல வேறு எவரும் அவ்வளவு நுட்பமாக சொல்லவில்லை. ஒவ்வொரு நாளும் நாம் இறந்து பிறக்கிறோம். அதுக்கு பேர் நித்திய சங்காரம் என்று பெயர். அதுக்கு ஆயுள் சங்காரம் என்பது கடைசியில வரும். நித்திய சங்காரம் என்பது ஒவ்வொரு நாளும் நாம் இறந்து பிறக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஏன் அப்படி இறந்து பிறக்கிறோம் என்று சொன்னால் இறைவன் நினைவுபடுத்துகிறார். தற்காலிகமாக, டெம்பரரியா இந்த உடம்பை விட்டு
விலகுகிற நீ ஒரு டெம்பரரி டிஸ்கனெக்ஷன் வந்த பொழுது நீ இருளுக்கு சென்று விடுகிறாயே. நீ எங்கே இருக்கிறேன்னு உனக்கு தெரியவில்லையே. யூ பிளஞ்ச் இன்டு டார்க்னஸ், நீ இருளுக்குள் போய் விடுகிறாயே. ஒவ்வொரு நாள் இரவும் இந்த உடம்பு உன்னை விட்டு விலக ஆரம்பித்த உடனேயே நீ இருளுக்கு போய் விடுகிறாய். அப்படி இருளுக்குள் போய் விடுகிற நீ உடம்பினுடைய உதவி கனெக்ஷன் தொடர்பு இல்லை, அதனால நீ இருளுக்குள்ள போகிறாய். உறங்குவது உடம்பு, நீ அல்ல. உடம்பு ஓய்வெடுக்கிறது. உனக்கு ஏது ஓய்வு, உனக்கு ஏது உறக்கம், உனக்கேது இரவு, உனக்கேது பகல். ஆன்மாவிற்கு இதெல்லாம் கிடையாது. உடம்பு நாள் முழுக்க உழைச்சது, அதனால அது ஓய்வெடுக்குது. அது ஓய்வெடுக்கும் போது இந்த ஆன்மாவை கொஞ்சம் நீ என்ன யூஸ் பண்ணாது, இன்னைக்கு ஐ ஹவ் டு டேக் ரெஸ்ட் அப்படின்னு தள்ளி வைக்குது. அப்போ இந்த ஆன்மா என்ன பண்ணுது? இது 100 அடி கிணத்துக்குள்ள விழுந்து கிடந்த சொம்பு மாதிரி கிடக்கு, வேற ஒண்ணுமே தெரியல அதுக்கு. இப்பவும் கூட உறங்குகிற பொழுது நீங்க என்ன செய்யறீங்கன்னு கேட்டா we don't have answer. உள்ள இருக்கிறோம், ஆனா நம்ம என்ன செய்யறோம்? உடம்பு தான் ஓய்வெடுக்குது, ஆன்மா என்ன செய்கிறது? நோ ஆன்சர். என்னன்னு கேட்டா அது இந்த உடம்பு நீங்கிய உடனேயே அது இயல்பாக பற்றி கொண்டு இருக்கிற ஆணவ மலத்துக்குள்ள போயிடும். அதைத்தான் கேவலம் என்று சொல்வார். இது சகலத்தில் கேவலம் என்று பெயர். இது என்ன கேவலம்னு பேரு, ஆனால் இது சகலத்தில் கேவலம். சகலம் என்று சொல்லுவது இப்படி ஒரு பேரிருள் இருந்தது. பெருமான் கேட்கிறார், இன்று இரவு நீ உறங்கப் போகிறாய், உன்னுடைய உடம்பில் இருந்து நீ விலகப் போகிறாய். உன்னுடைய உடம்பு ஓய்வெடுத்துக் கொள்ளுகிற பொழுது நீ நீ இருளுக்குள்ளே செல்ல போகிறாய். உடம்பு இருந்து தற்காலிகமாக தொடர்பு அறிகிற பொழுதே நீ இருளுக்கு போகிறாயே. உடம்பே இல்லாத பொழுது எங்கே இருந்தாய்? கேட்கிறேன். இப்போ உடம்பு இருக்கு, டெம்பரரியா டிஸ்கனெக்ட் ஆகுது, நான் இருளுக்குள்ள போறேன். உடம்பே இல்லாத காலம் இருந்துதா இல்லையா? அந்த உடம்பு எங்கே இருந்த என்று கேட்கிறேன். வேர் வேர் யூ? அந்த இருளிலே இருந்தோம். அந்த இருளிலே இருந்து இந்த உடம்பை கொடுத்து உன்னை கூட்டு வந்திருக்கிறேன். டோன்ட் ஃபர்கெட் அப்படின்னு நினைவுபடுத்துவதுதான் ஒவ்வொரு நாள் இரவு உறக்கம். அப்ப இந்த தத்துவங்கள் எல்லாம் பர்மனண்டா கொடுக்கல நமக்கு. அது சேர்றது கல்றது, சேர்றது கல்றது மாத்தான் இருக்கு. எதுவும் நம்ம கிட்ட எப்பவும் இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? அது அது இணைவதும் பிரிவதுமாக இந்த தத்துவங்கள் இருக்கின்றன. என்ன நிகழ்ந்திருக்கிறது? ஆன்மா அறியாமையிலே அதனுடைய அறிவு இருந்திருக்கிறது. ஆன்ம அறிவு அறியாமை என்று சொல்லக்கூடிய அந்த இருளிலே அது இருக்கிறது. எந்த நேரத்தில் இந்த உடம்பினுடைய தொடர்பு அறுபடுகிறதோ அல்லது அது விலகுகிறதோ உடனே அங்கே போயிடுது, இம்மிடியட்டா போகுது. அது இல்லைங்களா? நாம பேசிக்கிட்டே இருக்கிறோம், பேசுறதை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், அப்படியே ஸ்லிப் ஆகுது, அப்படியே கண் போய் அப்படியே பிரியுது. மேலேருந்து சாக்கிரத்திலேருந்து சொப்பனத்துக்கு இறங்கி உறக்கத்துக்கு போய் அவ்வளவுதான். எங்கே இருக்கிறோன்னு தெரியல, யார் பக்கத்தில் இருக்காங்கன்னு தெரியல, ஒன்றுமே தெரியல. அப்ப இது இருக்கிறது இயல்பா இருள, அது இயல்பா இருள் இருக்கு. அதை பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து ஒளியில வச்சிருக்கிறார் இந்த உடம்புங்கிற தத்துவங்களை கொடுத்து. ஆகையினாலே இந்த உடம்பு என்று சொல்லக்கூடிய இந்த தத்துவங்களை மாயையிலிருந்து பெருமான் நமக்கு இந்த அறிவை மறைத்து கொண்டிருக்கக்கூடிய அறியாமையை கொஞ்சம் டெம்பரரியா தற்காலிகமாக அதை நீக்குவதற்கு கலாதி தத்துவங்கள் மூலமாக அதனை நீக்கி அதற்கு இச்சை ஞானம் கிரியை ஊட்டுவதற்கு கலை வித்தை அராகம் முதலிய தத்துவங்களை தந்து அது கொஞ்சம் அந்த அறிவானது முழுமையாக மறைச்சிக்கிட்டு என்மாஸ் பண்ணி இருக்கு கம்ப்ளீட்டாக அந்த அறியாமை. அது இருள்
அது எப்படி இருக்குது, அது எப்படி இருக்குன்னு நீங்கள் அந்த இருளில் இருக்கிற பொழுது நாம் எப்படி இருந்தோம் அப்படிங்கிறத நினச்சி பார்க்கணும். அந்த இருளை மணிவாசகர் இன்னொரு இருளுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், அந்த இருள் எப்படி இருக்கும்னா, ஈரிரு திங்களில் பேரிருள் பிழைத்தும்னார். 4 மாதத்துல தாயினுடைய கருப்பை வாசல் மூடும். அப்ப உள்ளுக்குள்ள அந்த ஒரு இருள் சூழுமா, அந்த இருளுக்கு பேரிருள்னார். அந்த இருள்ல இருந்துட்டு தான் வந்திருக்கிறோம் நம்ம. அதுதான் பேரிருள். கங்கை கொண்ட சோழபுரத்துல செகண்ட் டெக்கு மேலே போனீங்கன்னா, அங்கே இப்போ விடுறதில்லை, விட்டீங்கன்னா சுற்றி ஒரு அந்த பிரகாரம் வரத்துக்கு மேலே மேல் டெக்கில் அது வைத்திருப்பார். அங்கே கங்கை கொண்ட சோழன் கட்டி இருக்கிறது ஊழிக்கால இருட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்கு வச்சிருக்கிறோம். அது அப்படி இந்த ஊழி இருட்டு என்று சொல்லக்கூடிய அந்த இருள், அந்த இருளில் நாம் ஒவ்வொரு நாளும் நாம் சென்று விட்டு சென்றவர்களை கைப்பிடிச்சு மேலே தூக்கி விடுறார். நாம் இருளுக்குள்ள போயிடுறோம். எப்பவும் விழறதுக்குத்தான் நாம் ஆயத்தமாக இருப்போம், எப்பொழுது நிற்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்க மாட்டோம். என்ன சந்தர்ப்பம்னு பார்த்து உள்ள விடுவோம். ஆனால் அவர் தான் பிடிச்சி நிறுத்தி வச்சிருப்பார். இயல்பாக அது மூலாதாரத்துக்குத்தான் போய் நிற்கும். ஆனால் அதை பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து இங்கே சாகரத்தில் நிறுத்தி இருப்பார். இதுக்குத்தான் முயற்சி இல்லை. அதுதான் அடிக்கடி சொல்லுவார். என்ன ஒரு அன்பர் கேட்டார், சிவபெருமான் இருட்டில் ஆடுறாருங்கிறாங்களே ஐயா, பகலில் ஆடினா நாங்கள்லாம் பார்ப்போமே, எதுக்கு போய் இருட்டில் ஆடிட்டு இருக்கிறாருன்னு கேட்போம். உண்மையிலேயே என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குற பொழுது, இந்த இருளுக்குள்ளே இந்த உயிரானது செல்லுகிறது என்று சொன்னார். அது வர்ச்சுவல் டார்க்னஸ் இல்லை, அதாவது பூத இருள் அல்ல. நாம் பூத இருள்னு சொன்னால் இந்த ஒளியை அணைச்சோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த இருள் இங்கே ஒரு இருள் கவியும், அந்த இருளை நாம் பார்க்கலாம். அது பூத இருள். அந்த பூத இருளை நாம் பார்க்கலாம். ஆனால் இந்த ஆணவ இருளை நாம் பார்க்க முடியாது. ஒரு பொருளையும் காட்டாது இருள் உருவம் காட்டும். உமாபதீஸ்வரர் சொல்றது, ஒரு பொருளையும் காட்டாது. பையனை புஸ்தகம் எடுத்துட்டு வர சொன்னேன், அறைக்கு போய் புஸ்தகத்தை எடுத்துருவான்னு. அவன் போயிட்டு அங்கேருந்து லைட்டு சுவிட்ச் எங்கே போகிறது தெரில. அவன் வந்து சொன்னான், புஸ்தகம் எடுக்காம வந்தான். ஏன்டா புஸ்தகம் எடுக்கலன்னு? இருட்டா இருக்குன்னா. நான் புஸ்தகம் இருக்கான்னு கேட்டால் அவன் இருட்டு இருக்குங்க. அப்போ இருட்டு புஸ்தகத்தை மறைச்சது, தன்னை காட்டி நிற்கும். இப்போ இருள் என்பது தன்னை காட்டும். ஆனால் ஆணவ மனம் பொருளையும் மறைக்கும், தன்னையும் மறைக்கும். இப்படி பொருளையும் மறைத்து தன்னையும் மறைக்கின்ற ஒரு இருளுக்கு ஒவ்வொரு நாள் இரவு நம்ம போயிட்டு வரோம். நமக்கு இறைவனோடு இருக்கக்கூடிய தொடர்பை விட இந்த இருள் பாவையோடு நமக்கு இருக்கிற தொடர்பு ரொம்ப நெருக்கம். ஆமா, அவகிட்டத்தான் நமக்கு ரொம்ப நெருக்கம். இருட்பாவையும் பாரு உமாபதி சிவம், அது அவளை அந்த இருள், அந்த ஒரு இருள், அது என்னன்னு தெரியல. அவன் எவ்வளவு கற்புடையவள் பாரு. ஏன்னாரு, இந்த கணவனாகிய ஆன்மா முன்னால கூட வரமாட்டான் இல்லையா, அப்படி என்று குறிப்பிடுகின்றார். அப்ப அது ஆணவத்தை இருள்னு சொல்றதா? அதை இருள்னு சொல்ல முடியாது, பூத இருள் மாதிரி நினைக்கிறதுக்கு. அது அப்படி அல்ல. அறியாமை, இக்னோரன்ஸ் என்று ஆணவ மலத்தை சொல்லுகிறார். அப்ப அந்த இருளுக்கு, அந்த அறியாமைக்குள்ளே நாம போய் விடுகிறோம். உடம்பினுடைய தொடர்பு அறுபட்டவுடனேயே அறியாமைக்கு போய் விடுகிறோம். ஆனால் அறியாமைக்குள்ளே போனாலும் உடம்பை இரவு முழுவதும் பார்த்து, பத்திரமாக பார்த்து, அடுத்த நாள் காலையில பெருமான் நம்மிடம் ஒப்படைக்கின்றார். இரவு முழுவதும் இந்த உடம்பை பார்த்து கொள்வது நாம்னு நினைக்கிறோம். என்னைக்காவது 2:30 மணிக்கு அலாரம் வச்சு ஹார்ட் பீட் ஆகுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணதே கிடையாது. என்னைக்காவது அலாரம் வச்சு 3 மணிக்கு எந்திரிச்சு மூச்சு காத்து போகுதா அப்படின்னு செக் பண்றது இல்லை. ரெண்டும் அடிக்குது, அது போகுதுன்னு நம்பிக்கையில படுத்திருக்கணும். நம்பிக்கை தான், ரெண்டும் போகுது. ஆனா நம்ம பாடி நம்ம கண்ட்ரோல்ல இல்லை. நாம படுத்திருக்கிற பொழுது இதயம் துடிக்குது, மூச்சு காத்து போகுது. நம்ம படுத்திருக்கிற பொழுது ஒரு பாம்பு பக்கத்துல போனா நம்ம காப்பாற்றிக்க முடியுமா? முடியாது. நம்ம we don't have control over our body. அதெல்லாம் அவர் வச்சிருக்கிறார் இந்த கண்ட்ரோல். அவர்
அவர் தான் இங்கே நின்று ஆடுறாருன்னு சொல்லுவாங்க. அவர் இதயத்தில் ஆடுகிறார். இந்த இதயத்தில் அவர் ஆடுவதனால தான் இரவு முழுவதும் இது துடித்து கொண்டு இருக்கிறது. நான் இருளுக்கு போனாலும் அவர் இதயத்தில் ஆடிக்கொண்டு இருக்கிறார். நள்ளிருளில் நட்டம் பயின்று ஆடும் நாதன் என்று சொன்னார் மணிவாசக பெருமான். அப்போ நான் இருளில் போனாலும் அவருடைய ஆட்டம் தொடர்கிறது. இந்த உடம்பை அவர் காவந்து செய்து மறுநாள் தருகிறார். இப்போ தான் நமக்கு 2 ஸ்டேட் இருக்குன்னு நல்லா தெரியுது. ஒன்று கேவலம், இன்னொன்று சகலம். இது 2ஐயும் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்குத்தான் நான் இவ்வளவு தூரம் அதை உங்களுக்கு இதை அடிப்படை உண்மையை சொன்னேன். இப்போ நம்ம லைஃபே மொத்தமாக இந்த 2 ஸ்டேட்டஸில் தான் இருக்குது. ஒன்று சகலத்தில் இருப்போம், இல்லைன்னா கேவலத்துக்கு போயிடுவோம். சகலத்தில் இருக்கிற பொழுதே கேவலம் உண்டு. அது இன்னும் டீப்பாக நீங்கள் ஸ்டேட்டஸ் படிக்கிற பொழுது, அவத்தைகள் படிக்கிற பொழுது அதையெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. பொதுவாக பார்க்கிற பொழுது சகலத்தில் சகலம், சகலத்தில் கேவலம். சகலத்தில் சகலம் என்பது இப்போ நாமெல்லாம் இருக்கிறோமே எல்லாப்ப சகலம், நாம் சகலத்தில் இருக்கிறோம். இந்த சகலத்தில் இருக்கிற பொழுது என்னவோ சகலம் கேவலம்லாம் சொல்ற எப்போ முடிப்பாரு அப்படின்னு கேவலத்துக்கு போயிடும். இது சகலத்திலிருந்து எப்போ கேவலம் போகுது, எப்போ கேவலத்துக்கு சகலம் போகுதுன்னு தெரிய முடியாது. சகல கேவலத்துக்கு மாறி மாறி டிராவல் பண்ணும். இந்த சகல கேவலத்தில் மாறி மாறி டிராவல் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில சைவ சித்தாந்தம் சைவம் தான் சொல்லிச்சு, 2க்கும் அப்பாற்பட்டு இன்னொரு ஸ்டேட்டஸ். அதுதான் வாழ்க்கை முறையை மாற்றுகிற முறை. இந்த முறைக்கு இந்த அற்புதமான பெயரிட்டு சைவ சித்தாந்தம் அற்புதமாக விவரித்திருக்கிறது. இதனுடைய விவரம் நமக்கு முழுமையாக தெரிந்தது முதல் நூல் திருமந்திரம். திருமந்திரத்திலேதான் இந்த 7, 8, 9 ஆகிய 3 தந்திரங்களிலும் மனிதன் சகலத்திலும் கேவலத்திலும் வாழ்கின்ற மனிதன் தன்னுடைய பெருமுயற்சியினாலே இன்னொரு ட்ராக் இருக்கு. அதுவும் சாக்கிரத்திலிருந்து தான் கிளம்புது. சாக்கிரத்திலிருந்து கிளம்புவதுதான் சகலம், சாக்கிரத்திலிருந்து கிளம்புவதுதான் கேவலம். 2 சாக்கிரம் இருக்கு. ஒரே பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தான் 2 டைரக்ஷனுக்கு பஸ் போகும். கிளம்புற இடம் ஒண்ணுதான், ஆனா போற இடம் வேற வேற. ஒரு இடம் சாக்கிரத்தில் ஆரம்பிச்சு கேவலத்தில் போய் அதீதத்துக்கு போகும். இன்னொரு இடம் சாக்கிரத்தில் ஆரம்பிச்சு சாக்கிரத்தில் சாக்கிரம்னு போய் சகலத்தில் சகலம்னு போய் அதுவும் அதீதத்துக்கு போகும். இப்போ நம்ம சாக்கிரத்தில் இருக்கோன்னு சொன்னாலும் கூட நாம சாக்கிரத்தில் சாக்கிரம், சாக்கிரத்தில் சொப்பனம், சாக்கிரத்தில் சுடுத்தி, சாக்கிரத்தில் துரியம், சாக்கிரத்தில் துரியாதீதமும் போயிட்டு வருகிறோம். இங்கே தானே சார் இருக்கிறோம், எங்கேயோ எங்களை அனுப்பிச்சிருவீங்க போல இருக்க அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அதனாலதான் நான் முதலியே சொன்னேன், இந்த 2 நிலை உங்களுக்கு நான் இதை எப்படி சிம்ப்ளிஃபை பண்றதுன்னு ஐ எம் கால்குலேட்டிங் அண்ட் திங்கிங் ஓவர். இதை இன்னும் காம்ப்ளிகேட் பண்ணாம உங்களுக்கு சார் 2 ட்ராக் இருக்கு சார். பேனா இருக்கா? பேனா இந்த போர்டுக்கு ஒரு பென் இருக்கா? பின்னாடியே இருக்கா? சிம்பிளா போட்டுறேன்.
இப்போ நாம் ஒவ்வொரு நாளும் நம்ம 2 ட்ராக்கில் தான் பிரயாணம் பண்ணுறோம். ஒன்று கேவலத்துக்கு போவோம், அதில் சாக்கிரம், சொப்பனம், சுடுத்தி, துரியம், துரியாதீதம்னு 5 ஸ்டேட்டஸ் இருக்குது. இந்த 5 ஸ்டேட்டஸும் எதுக்கு வருதுன்னா தத்துவங்கள் எவ்வளோ சேர்ந்துருக்கு எவ்வளோ பிரிஞ்சு இருக்குங்கிறத பொறுத்து. அதில் முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த கரணங்கள் 4, மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் என்று சொல்லக்கூடிய 4ம் எப்படி சேருது இறங்குது அப்படிங்கிறத பொறுத்து. இது சகலம். இந்த சகலத்திலையும் இப்போ இருக்கிற நிலையிலையும் சாக்கிரம், சொப்பனம், சுடுத்தி, துரியம், துரியாதீதம் இருக்கும். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் சிவ தத்துவங்கள் எப்படி மாறுகிறது என்பதை பொறுத்து இது இந்த 5 நிகழும். இப்போ நாம் இருக்கிற ஸ்டேட்டஸில் சாக்கிரத்தில் இருக்கிறோன்னு நினைப்போம். இல்லை, சாக்கிரத்திலிருந்து சொப்பனம் போவோம், சுடுத்தி போவோம். இது சகல சொப்பனம், சகல சுடுத்தி, சகல துரியம், சகல துரியாது. இந்த 2ல் தான் நம்ம மொத்த வாழ்க்கையும் போய்கொண்டு இருக்கிறது. இதை தவிர்த்து கொஞ்சம் முயற்சி செய்தால் இறை நம்பிக்கையோடு சிவ வழிபாட்டோடு சிவனை சிந்தித்து சிவனை வழிபாடு செய்து சரியையில நின்று கிரியையில நின்று யோகம் பயின்று பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டால் 3ஆவதாக ஒரு ட்ராக் இருக்கு. அதுதான் சுத்தம்னு பேரு. இது ஒரு ட்ராக் இருக்கு. இந்த 3வது ட்ராக்ல பண்ணுகிற பொழுது இந்த சுத்தமும் 3 விதமாக சொல்லப்படும். சாக்கிரம், சொப்பனம், சுடுத்தி, துரியம், துரியாதீதம். இந்த சுத்தத்திலையும் இருக்கு. இப்படி 5 அவத்தைகளாக இதை சொல்லுவது ஒரு முறை. இதையே எப்படி விவரித்திருப்பார்கள் என்று சொன்னால் இதை தசகாரியம் என்றும் விவரித்திருப்பார்கள். தசகாரியம் என்று சொல்லுவது 10 ஸ்டேஜா இதை பிரித்து சொல்லியிருப்பாங்க, அப்படியும் சொல்லியிருப்பார்கள். இதற்கு இந்த சுத்தத்திலே செல்லுவதற்கு இந்த அவத்தைக்கு ஒரு சிறப்பு பெயர் உண்டு. அதுதான் நின்மலா அவத்தை என்று இதற்கு பெயர். இந்த நின்மலா அவத்தை பற்றி தான் திருமந்திரத்தில் நிறைய பேசுறார். இது 2லையும் டிராவல் பண்ணுகிற பொழுது மலம்தான் ராஜா, இங்க வருகிற பொழுது சிவன்தான் ராஜா. இங்க மலம் அடங்கி போயிடும், இங்க மலம் கொடிகட்டி பறக்கும். எப்படி கொடிகட்டி பறக்கும்? எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும். எனக்கு தெரியாம ஒண்ணு நடந்துருமா இங்க? அதுதான் இங்க திருட்டிலையும் அந்த மலம் என்று சொல்லக்கூடிய ஆணவ மலம் இருக்கே, அந்த ஆணவ மலம் தலை தூக்கி நின்று தத்துவங்களை எல்லாம் உண்மை என்று நம்ப வைக்கும். மாயையிலிருந்து தந்த தத்துவங்கள் அத்தனையையும் இது நிலையில்லாதது, இது நிலையை கொண்டது என்று எண்ண முடியாது, இது எப்பொழுது வேண்டுமானாலும் மாறலாம், இது எப்பொழுது வேண்டுமானாலும் அழியலாம் என்கிற நினைப்பு இல்லாமல் இது உண்மை, இது எப்பொழுதும் இருக்கும், நான் எப்பொழுதும் இருப்பேன், என்னுடைய உடம்பு எப்பொழுதும் இருக்கும், நான் இதே இளமையோடு இருப்பேன், இதே போலவே தின்று என்றெல்லாம். இப்ப ஒரு கான்சியஸ் எப்பா இது என்ன ஆகும்னு தெரியாதுப்பா, இது எப்ப வேணா ரிப்பேர் ஆகும்னா சர்வ ஜாக்கிரதையா இருக்கிறவன் சாப்பிட்றதுக்கும் அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஐயா, இது முதல்ல சாப்பிடுவியா அப்புறம் அப்படின்ட்டு இருக்கிறது இதான். என்ன இருக்கேன்ட்டு இருக்கு.
பாதி பேர் மிரண்டுட்டாங்க. ஏன்னா கிளாஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதெல்லாம் படமெல்லாம் போடுறாரே, அடுத்த படிநிலைக்கு போய் பரீட்சை வைப்பாரோ? பரீட்சையில மினிமம் 40 மார்க் வாங்கினா வெளியில விடுவோம், இல்லைன்னா 40 மார்க் வாங்குற வரைக்கும் உள்ளதான் இருக்கணும் அப்படின்னு ஏதாவது சட்டக்கிட்ட ஏதாவது போட்ட போறான்ட்டு. அப்படி எந்த பேக்டும் மலேசிய சைவ சித்தாந்த மன்றத்துக்கும் எனக்கும் எந்த பேக்டும் கிடையாது. அப்படியெல்லாம் ஒன்றும் பயந்துடாதீங்க. இப்படி நடத்துல அவங்க மனசுல அப்படியே பதிஞ்சிடும். இப்போ அந்த 2 ட்ராக்லயே போனவங்க இந்த 3வது ட்ராக் சுத்தம்னு ஒரு ட்ராக் இருக்கு, அதுலேயும் போகலாம் அப்படின்னு தோணுகிற பொழுது இந்த சுத்த ட்ராக்ல போறவர்களுக்கு கைடன்ஸா விளங்குவது துகளர் போதும். இந்த எப்படி அதை நாம போகலாம், எப்படி போகலாம், ஹவு டு ஸ்டார்ட் வித், நம்ம எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேட்கிற பொழுது முதல்ல நாம தெரிஞ்சிக்க வேண்டிய அந்த முதல் நிலையை நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த உடம்பு, இந்த உடம்பினுடைய கருவிகள் இவையெல்லாம் ஜடம். இவை என்றாவது ஒரு நாள் நம்மை விட்டு நீங்கும். அதற்கு மிகப்பெரிய சான்று இது ஒவ்வொரு நாளும் இது தேய்ந்து கொண்டே வருகிறது. இறப்பு என்பது என்றோ ஒரு நாள் வருவதல்ல, பிறந்த நாள் தொடங்கி வருகிறது. என்னைக்கு பிறந்தோமோ அன்னைக்கு இறப்பு ஆரம்பிச்சிருச்சு. we are traveling towards the death. அதுதான் நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம். உடம்பு ஏன் வளர்கிறதுனா அது தேய்கிறதுக்காக. எது வருகிறதோ அது போகிறது. நம்ம தெளிவா பார்க்கிறோம் இல்லையோ, எது வருகிறதோ அது போகிறது. எங்க ஊர்ல 30ஆம் தேதி சம்பளம் வரும், 1ஆம் தேதி போயிடும். இந்த உடம்பு வருது, நிச்சயமா போயிடும், நல்லா தெரிஞ்சிடும். பட்டத்தார் சொல்லுகிறார், வல்லான் ஒருவன் எறிந்த கல்லும் மாற்றான் ஒருவன் எறிந்த கல்லும்னாரு. வலிமையா இருக்கிற ஒருத்த கல்லு மேல விட்டுறான், மெல்லிசா இருக்கிறான் ஒருத்தன், அவன் ஒரு கல்லை மேல விட்டுறான். எந்த கல்லு கீழே வரும்னு கேட்டார். எந்த கல்லு கீழே வரும்? எல்லா கல்லும் கீழே வரும். பிறந்தவன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ஒரு நாள் அவ்வளவுதானே. அதுதானே எத்தனையோ நிலைகள். இது ஏன் அப்படின்னு கேட்டா, இது மாயையினுடைய தன்மை. அப்படி மாயை நிலையில் நீங்க என்னதான் அவரு பெருமான் நம்மளை விரும்பி இவன் கொஞ்ச நாள் இருக்கட்டும்னு நினைச்சாலும் கூட சப்த தாதுக்களாலான இந்த உடம்பு இது அழிஞ்சுதான் போகும். இதை ஒன்றும் பண்ண முடியாது. நேச்சர் ஆஃப் மாயா. மாயையினுடைய தன்மை என்ன என்று கேட்டால், அது ஒவ்வொரு நாளும் தேயும். அதுல இருந்து ஒரு காரிய பொருள் வந்ததுன்னா அந்த காரிய பொருள் தோன்றி நின்று அழியும். முதல் நூற்பாவிலேயே அதைத்தானே சொல்லுகிறார் இல்லையா? முதல் நூற்பால அவன் அவள் அது எனும் அவை மூவினைமையின் தோற்றிய திதியே, தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உளதாம் அப்படின்னு சொல்லுகிறார். ஆகையினாலே இந்த தேர்டு ட்ராக்கு, இந்த 3ஆவதாக இருக்கக்கூடிய பாதை, அதற்கு நின்மலா அவத்தை மலம், நின்மலம் மலத்தை போக்குவது அர்த்தம். நின்மலம், இந்த நின்மலா அவத்தை என்பது அதில் அது பல்வேறு நிலைகளிலே இருந்தாலும், இது இப்போ நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன், இதில் தசகாரியமாக இதை சொல்லுவது உண்டு. இன்னொரு முறையிலேயே இதை சொல்லுவார்கள். இது கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை. இந்த கேட்டல் சிந்தித்தல் எல்லாம் சுத்தத்தில் நிகழணும். இந்த கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை. அப்ப சுத்தத்தில் வருகிற குருதான் போத குரு. இங்கதான் குரு வரணும். இங்க குரு வருகிற பொழுது அவருடைய உபதேசத்தை கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், தெளிந்த பிறகு குருதான் நிட்டைக்கு தள்ளுவார். குரு நிட்டைக்கு தள்ளாமல் ஆன்மா நிட்டைக்கு போக முடியாது. தாய்மானவரே சிறந்த உதாரணம். அவரு
தாயுமானவர் திருக்கோயிலுக்கு தினம் போவார். தாயுமானவர் அவர் அமைச்சராக இருக்கிறார். ஃபினான்ஸ் மினிஸ்டர், இன்னும் கொஞ்சம் டு பி ப்ரெசைஸ், ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கிறவர் ஒவ்வொரு நாளும் மலைக்கு மேலே இருக்கக்கூடிய தாயுமானவர் திருக்கோயிலுக்கு போவார். போனார்னா நீங்கள் திருச்சிராப்பள்ளியில் பார்த்துருக்கலாம். தாயுமானவர் நல்ல ஜெய்ஜாண்டிக்காக இருப்பார், ரொம்ப பெருசாக இருப்பார். ஆனால் அவருக்கு என்ன அட்ராக்ஷன்னா தாயுமானவர் அங்கே இருக்கிற தட்சிணாமூர்த்தி, அந்த தட்சிணாமூர்த்தி மேலே அவருக்கு ரொம்ப அட்ராக்ஷன். அதனால என்ன பண்ணுவார், தட்சிணாமூர்த்திக்கு எதிர்த்தாற் போல அமர்ந்து அந்த பெருமானையே நோக்கிய வண்ணம் இருப்பார். அப்போ அவர் நிர்மலாவத்தைக்கு போக ஆரம்பிச்சிட்டார். நிர்மலாவத்தைக்கு போகிறார்கள் அப்படிங்கிறது நம்ம யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது அது இயல்பாக நடக்கணும், அது இயல்பாக போகும். அப்படி இயல்பாக அது போகிற பொழுது அவர் அங்கே உட்கார்ந்துக்கிட்டு அந்த பெருமானையே நோக்கிக்கிட்டு, பெருமானே இப்படி ஒரு குருநாதர் எனக்கு வந்தால் எப்படி இருக்கும், இப்படி ஒரு குருநாதர் வந்தால் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னுட்டு குருநாதரை வேண்டி நிற்கின்றார். சுத்தாவத்தையில் தான் குருநாதரை வேண்டி நிற்கணும். மணிவாசக பெருமானும் சுத்தாவத்தையில வேண்டி நின்றதுனால தான் சிவபெருமானே குருநாதரா வந்தார். அப்ப சுத்தத்தில தான் நமக்கு குரு வருகிறார், அவருக்கு போத குரு. அப்ப அவர் வருகிற பொழுது நாம பிற்பாடா இருக்கணும். என்ன பிற்பாடுன்னா, இந்த தத்துவங்களில் இருந்து நாம உணர்வு நிலையில விலகி இருக்கணும். ஆக்சுவலா இதுல இருந்து விலகணும் நமக்கு அவசியம் இல்லை, இருந்தும் இல்லை அப்படி நிலையில இருக்கணும். இந்த இருந்தும் இல்லை என்கிற நிலையில் இருந்தவர்கள் தான் நம்முடைய அருளாளர்கள். தாய்மானவர் அப்படி இருந்தார். ஒவ்வொரு நாளும் போவார், அந்த தட்சிணாமூர்த்திக்கு முன்னால் கண்ணீர் பெருக்குவார். அந்த தட்சிணாமூர்த்தி இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், கொள்ள அழகு. அவரு அங்க திருச்சிரபுரத்தில் ஒரு நாள் இவர் போகிறார். ஒரு நாள் போனா தட்சிணாமூர்த்தி ரெண்டு பக்கமும் உட்கார்ந்துருக்கார். இவர் கன்ஃபியூஸ் ஆயிட்டார். தட்சிணாமூர்த்தி இந்த பக்கம், எதிர்த்தாற் போல ஒரு தட்சிணாமூர்த்தி, ரெண்டு தட்சிணாமூர்த்தியை பார்க்கிறார். என்னன்னு ஒன்றும் புரியல இவருக்கு. அப்புறம் உற்று பார்த்தாதான் தெரியுது, தட்சிணாமூர்த்திக்கு எதிர்த்தாற் போல இன்னொரு மகா ஞானி நிட்டையில இருக்கிறார். அவர் தான் மௌனகுரு. இப்ப என்ன பண்ணிட்டார், டைரக்ஷனை திருப்பிட்டார். அவரை பார்த்துட்டு உட்காராம இவரை பார்த்துட்டு உட்கார்ந்தார். அவர் அப்படியே அந்த நெட்டையில இருந்துட்டு அப்படியே விழிப்பு நிலைக்கு வந்தார். வந்தா ஏத்தாப்புல இவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஏஞ்சிட்டார். ஏஞ்சிட்டு இவர் போறார். இவர் பின்னாடியே போறார். இப்படி பார்த்தார். போயிட்டே இருக்கிறார், கூடவே போயிட்டே இருக்கிறார். எங்க வர அப்படின்னு கேட்டார். சாமி எங்க கூட்டு போறீங்களோ அங்க வருவேன், எங்க கூட்டு போவீங்களோ அங்க வருவேன். நீ அந்த அரசாங்க உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கிற, ஏன் பின்னால வந்தா என்ன பண்ணுவ அப்படின்னு. சாமி எந்த உத்தியோகமா இருந்தாலும் என்ன, நீங்க கொடுத்தது தானே, நீங்க என்ன ஆட்கொள்ளணும். சரி கீழே மடத்துக்கு வாடினார். மடத்துக்கு வந்தார், உபதேசம் பண்ணார். அவர்கிட்ட தான் இன்னைக்கும் போனீங்கன்னா கீழே படிக்கட்டு மலைக்கோட்டை ஏறும்போது வலது கை பக்கம் மௌனகுரு மடம் இருக்கு. அங்கே முன்னாடியே முருகர் இருப்பார். கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா மேலே மௌன குருவும் தாய்மானவருமா அங்கே இருக்கும். அந்த இடத்துல தான் உபதேசம் பண்ணார். அவருக்கு உபதேசம் பண்ணார். தெளிவு பிறந்தது, தெளிவு தான் பிறந்தது. நிட்டைக்கு போகல. நாள் போய்கொண்டே இருந்தது. தாய்மானவர் காலை பிடிச்சி கதற, சாமி நிட்ட வரலையே. கொஞ்ச நாள் ஆச்சு, கிளம்பிட்டார் இவரு. நான் கொஞ்சம் வடநாடெல்லாம் போகணும். சாமி ஏன் உனக்கு கொஞ்சம் வேலை பாக்கி இருக்கு, அவசரப்படாது இட்டு போயிட்டார். நிட்ட தரல. அதுக்கப்புறம் தாய்மானவர் அந்த தெளிவோடையே இருந்து வாழ்க்கை சரித்திரம் நான் நிறைய பேசியிருக்கேன். அதுல கடைசியில திரும்பவும் திருமணமாகும். தாயினுடைய கம்பல்ஷன் பேர்ல திருமணம் பண்ணிப்பார். ஒரு குழந்தை பிறக்கும். அப்புறம் மனைவி இறப்பாங்க. குழந்தைய அண்ணா கிட்ட ஒப்படைப்பார். திரும்பி வருவார். திரும்ப பல ஆண்டுகள் கழித்து திருச்சிரபுரத்தில் திரும்பவும் குருநாதரை சந்திப்பார். குருநாதர் சொல்லுவார், நிட்டைக்கு போலாமா
அப்படின்னு கேட்டார். ஏன்னா இதெல்லாம் வினைப்பாக்கி இருக்குது, இதெல்லாம் அனுபவித்து வந்தால்தான் அதை கொடுக்க முடியும் குருநாதர் அப்ப தடுத்தார். ஆகையினாலே இந்த குருநாதர் என்று சொல்லக்கூடிய போத குரு வருவது சுத்தாவத்தையில தான் வருவார். நம்ம அருளாளர்கள் அத்தனை பேருக்கும் மணிவாசகர்லேருந்து அத்தனை பேருக்கும் இந்த சுத்தாவத்தையில தான் வருவார். இந்த சுத்தாவத்தையை கொஞ்சம் விரிவாக பேசி இருப்பது தான் துகளறு போதம். துகளறு போதத்தில் தசகாரியம் போல தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, சிவரூபம், சிவ தரிசனம், சிவயோகம், சிவபோகம் என்று சொல்லக்கூடிய 10 நிலைகள்ல இந்த முதல்ல இருக்கிற நிலைகளை எல்லாம் அவர் அதிகமாக விவரிக்கிறார். அவர் அதிகமாக விவரித்தது எது என்று கேட்டால் இந்த சிந்தித்தலுக்கு பிறகு வருகிற தெளிதலையும் நிட்டையையும் தான் பேசியிருக்கிறார். அப்ப அந்த மாதிரி பேசுகிற பொழுது ரொம்ப அற்புதமான அனுபவங்களை, அந்த சீடன் பெறுகிற அனுபவங்களை, வார்த்தைகளால் சொல்ல முடியாத அனுபவங்களை இதுல ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். சீகாழி சிற்றம்பல நாடிகள் என்பவர் தான் இதனுடைய ஆசிரியர். துகளறு போதத்தினுடைய ஆசிரியர் சீகாழி சிற்றம்பல நாடிகள். அதாவது நம்முடைய உமாபதி சிவம் 4வது சந்தான குரவராக இருக்கிறாரே உமாபதி சிவம், அவருக்கு நிறைய பரம்பரை உண்டு. நாம் இப்போ அகச்சந்தான குரவர், புறச்சந்தான குரவரில் அகச்சந்தான குரவர் நந்திதேவர்லேருந்து ஆரம்பித்து அங்கே நிறுத்தி, புறச்சந்தான குரவரில் மெய்கண்டாறு, அதுக்கு பிறகு அருணந்தி சிவம், மறைஞான சம்பந்தம், உமாபதி சிவம்னு வந்து நிறுத்திட்டோம். உமாபதி சிவத்துக்கு நிறைய சீடர். அதில் அருள் நம சிவாயர்னு ஒரு சீடர் ஒருத்தர். அவருடைய சந்ததி சீர்காழியில் வந்து ஒரு பரம்பரையாகவே இருந்தது. அந்த பரம்பரை அதுக்கு கங்கை நகர் மெய்கண்டார் அப்படின்னு பேர் அந்த சந்ததிக்கு. அந்த கங்கை நகர் மெய்கண்டார் சந்ததியில் வந்தவர் தான் சீகாழி சிற்றம்பல நாடிகள். இது ஒரு பெரிய ஞான பரம்பரை. அந்த இப்போ நம்ம வந்து இந்த சிவானுபவம் என்பதை இவர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், சைவ சமயத்தில் மட்டும்தான் உடம்பு இருக்கிற பொழுதே முத்தி இன்பம் அனுபவிக்கலாம் என்கிற கொள்கை சைவ சித்தாந்தத்திற்கு மட்டும்தான். எல்லா சமயங்களும் எல்லா மதங்களும் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், உடம்பிலிருந்து உயிர் பிரிந்து போன பிறகு உயிர் அடைவதைத்தான் முத்தி என்று குறிப்பிடுகிறார்கள். எனவே முத்தி என்றால் உயிர் உடம்பை விட்டு செல்ல வேண்டும் என்பது அடிப்படை கண்டிஷன். ஆனால் சைவ சமயம் மட்டும்தான் முத்தியை காண்பதற்கு, அனுபவிப்பதற்கு, உணர்வதற்கு உயிர் உடம்பை விட்டு போக வேண்டிய அவசியமில்லை. உடம்போடு இருக்கிற பொழுதே முத்தி இன்பத்தை அனுபவிக்கலாம். அப்படி அனுபவித்தவர்கள் சீவன் முத்தர்கள். அந்த சீவன் முத்தர்கள் இங்கேயே சிவானுபவம் பெற்றவர்கள். ஒரு சமயத்தில் சொல்லுகிறார், இதுதான் முத்தி, இதுதான் சொர்க்கம், இது உடம்பை விட்டு உயிர் போனால் அங்கேதான் போகிறது அப்படின்னு சொன்னால், அது எப்படிப்பா, அது எப்படி நம்புறது என்று சொன்னால், நம்புறதை தவிர்த்து உனக்கு ஒரு வழியே இல்லை என்று சொல்வது தான் அந்த சமயம். போயிட்டு வந்தவங்களை யாரையாவது சொல்லுப்பா, சொர்க்கம் பார்த்துட்டு வந்தோம், இவ்வளோ தூரம் இருக்குது, இவ்வளோ அகலம் இருக்குது, இவ்வளோ நீளம் இருக்குது, இவ்வளோ ஆழம் இருக்குன்னு ஏதாவது சொன்னவங்க இருக்கான்னு கேட்டால், அது போயிட்டு வந்தவன் யாருன்னு சொல்கிற மாதிரி இல்லை இல்லையா? அப்படியெல்லாம் கிடையாது. ஆனால் நமக்கு நீ முத்தி இன்பம் அனுபவிச்சியா, சிவானந்தம் அனுபவிச்சியான்னா, ஆமா அனுபவிச்சேன்னு சொல்றதுக்கு மாணிக்கவாசகர் இருக்கிறார், திருஞான சம்பந்தர் இருக்கிறார், திருநாவுக்கரசர் இருக்கிறார், சுந்தரர் இருக்கிறார், எல்லா அருளாளர்களும் இருக்கிறார்கள். அவங்கள இங்கேயே அனுபவித்தவர்கள். அதனாலதான் நல்லா தெரிஞ்சுக்கணும், மற்ற சமயங்களிலே அருளாளர்கள் இருக்கலாம், ஆனால் சைவ சமயத்தில் மட்டும்தான் சீவன் முத்தர்கள் உண்டு. வேற எங்கேயும் சீவன் முத்தர்கள் கிடையாது. அருளாளர் வேறு, சீவன் முத்தர் வேறு. அருளாளர் என்பவர் இன்னும் இன்பத்தை, ஆனந்த அனுபவத்தை பெறுவதற்கு சென்று கொண்டு இருக்கிறவர். ஆனால் அனுபவித்தவர் சீவன் முத்தர்.
இதுல ரொம்ப ஒரே ஒரு இடம் நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். அதுக்கு தான் நேரமும் இருக்கும். இன்னொரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் பார்க்கணும். 9:07 ஆயிடுச்சு. நீங்க போய் படுத்த உடனே உங்களுக்கு துகளர் போதமா வரும். இந்த ஆள்கிட்ட போனது ரைட்டா தப்பா அப்படின்னு ஒரு பட்டிமன்றமே ஓடும். இப்ப ஒரே ஒரு விஷயம் சொல்றார். அந்த ஒரு நுணுக்கத்தை மட்டும் நான் சொல்லுவது. துகளர் போதத்தில் எதை ஹைலைட் பண்ணார் அப்படின்னு கேட்டா 2 விஷயத்தை ஹைலைட் பண்ணார். ஒன்று ஆணவம், இன்னொன்று ஆனந்தம். இந்த 2 விஷயங்களை பெரிது பண்ணி அவர் ரொம்ப நுட்பமா பேசுகிறார். இந்த ஆணவத்தை பத்தி பேசுகிற பொழுது நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட சொன்னேன். ஒரு பொருளையும் காட்டாது இருள் உருவம் காட்டும், இரு பொருளையும் காட்டாது இதுன்னு இந்த ஆணவ மனம். இப்ப நம்முடைய அகப்புற சமயங்கள்ல இருக்கிற சிவனையே முழுமுதற் கடவுள் என்று ஒப்புக்கொள்ளுகிற அகப்புற சமயங்கள்ல இருக்கிற ஐக்கியவாத சைவம் எல்லாம் ஆணவத்தை ஒப்புத்துகிறது இல்லை. அதனால நம்ம அதை அகப்புற சமயத்தில் வச்சிருக்கிறோம். ஆணவ மலத்தை ஒப்புக்கொள்ளுகிற சமயங்கள் அகச்சமயங்கள். இந்த அகச்சமயங்கள்ல தான் ஆணவ மலம்னு ஒரு மலம் இருக்கிறது. இல்லைன்னா மாயாமலத்தோடையே நின்று விடுகிறார்கள். மாயை நீங்கினால் முத்தி என்றுதான் அவர்கள் சொல்லுகிறார்கள். எப்ப ஒவ்வொரு நாளும் மாயையை நீங்கிட்டு தானே இருக்க, முத்தி வல்லியே. ஒவ்வொரு நாளும் மாயையை நீங்கிட்டு நீ செத்து போறோம், மாயை நீங்கிடுச்சு, முத்திக்கா போறோம் இல்லையே. அது எப்படிப்பா அது அப்படின்னு நாம கேட்கிறோம். ஆகையினால இந்த ஆணவம் என்று சொல்லக்கூடிய மலம் இருக்கிறதே, அது ரொம்ப நுட்பமானது. அது அந்த ஆணவ மலம். அந்த ஆணவ மலத்தை பற்றி பேசுகிறார். இதை பார்க்கவே முடியலையே, இதை தெரிந்து கொள்ளவே முடியலையே, இது எப்படி என்று உண்மை எப்படி ஏற்றுக்கொள்வது என்று சொல்லுகிற பொழுது அந்த தலைப்புல ஒரு தலைப்புல கேவலம் அப்படிங்கிற ஒரு தலைப்பிலேயே எழுதுகிறார். அந்த தலைப்புல எழுதுகிற பொழுது என்ன அவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டா, இந்த நின்மலாவத்தையில இப்படி வருகிற பொழுது இந்த சாக்கிரம் என்று சொல்லப்படக்கூடிய தசகாரியத்திலே எது என்று கேட்டால் தத்துவ சுத்தி. தத்துவ சுத்தி என்பது தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி. இந்த தத்துவங்களை சடம் என்று நீங்குதல். தத்துவங்களை சடம் என்று நீங்குதல். தடம் என்று நீங்குவது என்று சொன்னால் அதை விட்டுட்டு ஓடுறதுன்னு அர்த்தம் இல்லை. ஃபுல் கண்ட்ரோல் இப்ப நம்ம எடுத்திருக்கிறோம். அது எடுத்திருந்தது நம்மள ஃபுல் கண்ட்ரோல். என்ன சாப்பிடணும்னு தீர்மானிக்கிறது யாருன்னு கேட்டா நம்ம நாக்கு தான். ஆனா இப்ப என்னன்னா என்ன சாப்பிடுறதுன்னு நான் தான் தீர்மானிப்பேன். ஃபுல் கண்ட்ரோல் நான் எடுத்துட்டேன். தத்துவங்களை நான் எடுத்துக்கிட்டேன். இவன் அந்த மாதிரி தத்துவங்களை எடுத்து தத்துவங்களிலிருந்து விலகி நிற்பதையும் கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டோம். இந்த தத்துவங்களோடு சேர்ந்து இருப்பது, விலகி இருப்பது, இது எப்படி சார் முடியும்? தத்துவங்களோடு சேர்ந்து இருப்பது, விலகி இருப்பது அப்படின்னு அது ஒரு பெரிய டாஸ்க் மாதிரி நீங்க கேட்பீங்க. சாதாரணமாகவே நம்ம அதை செய்கிறோம், ஆனால் என்னன்னு தெரியாமல் செய்கிறோம். உதாரணமாக இப்போ கையில் காலையில் பேப்பர் வந்துடுது, கையில் பேப்பர் இன்ட்ரெஸ்டாக படிக்கிறோம். மனைவி வந்து பக்கத்தில் நிற்கிறாங்க, காஃபி எடுத்து கொண்டு வைக்கிறாங்க. எங்கள் காஃபி வச்சுருக்கேங்க அப்படிங்கிறாங்க. வச்சுட்டு போயிட்டாங்க. பேப்பரை பார்க்குறோம், அதை எடுத்து குடிக்கிறோம். குடிச்சு முடிச்சுட்டு இந்த பேப்பர்லேயே இருக்கோம். வந்து திரும்பவும் வராங்க. என்ன சாச்சா? இன்னைக்கு மாதிரி நீ என்னைக்குமே டீ போட்டதில்லை. அட பாவி மனுஷா, காப்பி அது. ஓ, இப்ப காப்பி எல்லாம் டீ மாதிரியே போட ஆரம்பிச்சு. என்னங்க, நாக்கில இருந்து விலகிட்டாருங்க, சுகம் தெரியல. குடிச்சிருக்காரு, நாக்கு வழியா தானே போயிருக்கே, டேஸ்ட் தெரியலையே. கேட்டதுக்கு ஏதாவது பதில் சொல்லணுமேங்கிறதுக்காக டீ காப்பின்னு உளறி கொட்டி உளறி முடுறாரு. என்னங்க, நாக்கில பயன்படுத்தி நாக்குக்கு தெரியல, நாக்கில இருந்து விலகி இருந்தார். இது மாதிரி தத்துவங்களில் இருந்து ஆன்மா விலகி நிற்க முடியும். சிவத்தை பற்றி,
சிவத்தின் மேல் கொண்ட அன்பினாலே பற்றுதலினாலே 5 புலன்களும் இந்த கருவிகரணங்களில் இருந்து ஆன்மா விலகி நின்று சிவத்தை பற்றி கொண்டு இருக்கும். என்ன சாப்பிட்டது என்ன அவர் இந்த சீகாடி சிற்றம்பல நாடிகள் 63 சீடர்களோடு இருக்கிறார். எப்பவும் 63 சீடர்களோடு இருக்கிறார். எங்கேயாவது போனாருன்னு சொன்னா இந்த 63 பேரும் கூடவே போவாங்க. அப்படியே இந்த கோழி போச்சுன்னா இந்த கோழி குஞ்சுகள்லாம் பரபர கூடவே போற மாதிரி இந்த 63 பேரும் விடமாட்டாங்க. மணிவாசகர் சொன்னார், குருநாதர்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் குருநாதர் விட்டு விலகக்கூடாது. பிரிவினை அறியா நிழலது போல கூட்டிட்டு போயிடுவாரு. அப்ப கூடவே எல்லாம் போற மாதிரி எல்லாம் போவாங்க. சாப்பிட்றது எல்லாம் உட்காந்து சாப்பிடுவாங்க. இவர் உட்காரு எல்லாம் உட்காந்து சாப்பிடுவாங்க. ஒரு நாள் சாப்பாடு போடுகிற பொழுது பரிசாகரர் எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுறார் சபைக்காரர். அந்த நெய் விடுறார், பருப்பு விட்டுட்டு நெய் விடுறார். அன்னைக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த அடுப்பங்கரையில் வேப்பெண்ணையும் வச்சிருக்கிறார். இங்க எப்பவும் வேப்பெண்ணெய் வைப்பாங்க, மருந்துக்காக பயன்படுத்துறதுக்காக வேப்பெண்ணெய் வைப்பாங்க. அவர் கொஞ்சம் தளர்ச்சி, அவர் என்ன பண்ணிட்டாரு, வேப்பெண்ணெய் எடுத்து பருப்பை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு போயிட்டார். பிசைஞ்சு எல்லாரும் சாப்பிட்றாங்க. முகத்தில் ஒரு மாற்றம் இல்லை. நம்ம வேப்பெண்ணையை விட்டு பருப்பு சாதத்தை பிசைஞ்சு சாப்பிடலான்னு நினைக்கும் போதே நம்ம முகம் போகுது பாருங்க. இது சாப்பிடலன்னு நினைக்கும் போதே இந்த முகம் அப்படின்னு அஷ்ட கோடல் பண்ணுது. சாப்பிடவே இல்லை, இன்னும் சாப்பிட்டா இப்படி இருந்திருக்கோம் அந்த போது. ஆனா அத்தனை பேருங்க அந்த சீடர்களுக்கு எல்லாரும் அப்படியே ஒண்ணுமே நடக்காத மாதிரி சாப்பிடுறாங்க. கண்ணப்பர்ல அதுல ஒருத்தர், அவரு மட்டும் என்ன பண்ணிட்டாரு, என்னது கசக்குது அப்படின்னு ஒதுக்குனார். இங்க குருநாதர் உட்கார்ந்து இந்த 63 பேரையும் பார்ப்பார். அப்படி அது அவரை பார்த்தார். அப்படி இலையில அந்த சாதத்தை எடுத்து இப்படி தள்ளி வச்சதை பார்த்தார். அவர் சொன்னார், அவிச்சுவை அறிவான் தவச்சுவை அறியான் அப்படின்னார். குடிச்சு சாப்பிட்டுக்கிட்டே சொன்னார், நாக்கு ருசி தெரிகிறவனுக்கு சிவ அருமை தெரியாது அப்படின்னார். சுரீர்னு உரைச்சது அவருக்கு. டக்குனு எஞ்சி நின்றுட்டார். இந்த திருக்கூட்டத்தில் இருக்கிறது எனக்கு தகுதி இல்லை. ஒரு சின்ன நாக்கின் சுவையில நான் மருண்டுட்டேன். நான் இருக்க தகுதியிலே நான் பக்குவப்படுத்திக்கிறேன்னு கிளம்பி போயிட்டேன். 62 சீடர்களோட இருந்தார். ஆனால் ஒரு பக்குவ காலம் வந்தபடி சோழ மன்னனை கூப்பிட்டு சொன்னார். சோழ மன்னன் வந்தான், என்னுடைய சீடர்களோடு நான் சாகிச்சியம் அடைய போகிறேன். 62 + 1 சமாதி எழுப்புக அப்படின்னு சொல்லிட்டார். நான் குறிச்சேன். 62 சீடர்களும் இறங்கினார்கள். சாமியே இறங்கினார். நிட்டை கூடு மாதிரி எல்லாருக்கும் செஞ்சார். எல்லாரும் நிட்டை கூடினார்கள், மூடினார்கள். எல்லோரும் சாகிச்சியம் அடைந்தார். எங்கேயோ போயிருந்த கண்ணப்பர் திரும்பி வந்தார். இந்த மாதிரி நிகழ்கிறது என்று தெரிந்த முன்ன ஓடோடி வந்தார். நிறைவு கதறுகிறார், சாமி பக்குவம் பெறுவதற்குத்தானே போனேன், எனக்கு என்ன வாய்ப்பு இனிமேல் என்று கதறினார். விழுந்து புரண்டு அழுதார். குருநாதருடைய சமாதி பிளந்தது. கண்ணப்பரை அடைத்து தன் மடி மேலே வைத்துக் கொண்டார். சமாதி மூடியது. இன்னைக்கும் அந்த 63 சமாதியோடு இருக்கிற கோயில் மயிலாடுதுறையில சித்தர் வனம் என்று சொல்லக்கூடிய சித்தர் காட்டில அந்த திருக்கோயில் இருக்குது. எத்தனை உயர்ந்த தலம், எத்தனை உயர்ந்த இடம். 63 அங்கேயே சமாதி ஆகி இருக்கக்கூடிய அந்த இடம் அற்புதமான இடம். அந்த இடத்துக்கு மெய் சிலிர்த்து போனேன். அந்த கோயிலை சேர்ந்தவங்க 2 பேர் வந்தாங்க. மெய் சிலிர்த்து போனேன். ஆஹா, இது இந்த மாதிரியான ஒரு தலம் உண்டானு. 2 பேர் என்கிட்ட வந்தாங்க, நெருங்கினாங்க. சாயந்தரம் ஆஞ்சநேயர் பூஜை இருக்கு, கலந்துக்கிறீங்களான்னு கேட்டாங்க. அட பாவி, நீங்க எங்க போனாலும் உருப்பிட மாட்டீங்க. அது என்ன கோயில்?
அந்த கோயில்ல சாயந்தரம் பூஜைக்கு கேன்வஸ் பண்றாரு, ஆஞ்சநேயர் பூஜைக்கு கேன்வஸ் பண்றாரு. திரும்பி பார்த்தேன், ஆஞ்சநேயர் மாதிரியே இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு தலம், அற்புதமான தலம் அந்த மயிலாடுதுறையில் இருக்கு. அதுல அந்த ஒரு இடம், அந்த கேவலம் என்பதை பற்றி அவர் சொல்லுகிற பொழுது சீடன் சொல்லுகிறான், பெருமானே தத்துவங்களை விட்டு விலகச் சொன்னீர்கள், தத்துவங்களை விட்டு விலகினேன், தத்துவங்களை தனக்கு வேறாக கருத சொன்னீர்கள், நானும் கருதினேன். இந்த தத்துவங்கள் ஜடம், இவை எனக்கு ஈசனால் மாயையிலிருந்து தரப்பெற்றிருக்கிறவை, இவை எனக்கு நிரந்தரமானவை அல்ல என்கிற உணர்வு எனக்கு மிஞ்சி இருக்கிறது. நான் தத்துவங்களிலிருந்து விலகி நிற்கிறேன். ஆனால் பெருமானே, தத்துவங்களை விட்டு விலகிய உடனேயே இவ்வளவு பெரிய ஆணவ இருள் என்னை சூழ்ந்து நிற்கிறதே, ஆணவ இருள் சூழ்ந்து நிற்கிறதே, இந்த இருளை நான் எப்படி போக்குவேன்? இப்படி ஆணவமானது சுற்றி நிற்கிறதே. நீங்கள் தத்துவங்களை விட்டு விலகினால் எனக்கு முக்தி கிடைக்கும், மேலே ஆன்ம சுத்தி பெற்று முக்தி கிடைக்கும் என்று சொன்னீர்கள். ஆனால் ஆன்ம சுத்திக்கு போவதற்கு முன்பாகவே இந்த மாபெரும் இருளில் இருந்து நான் எப்படி தப்பிப்பேன்? தத்துவத்தை விட்டு விலகிய மறு வினாடியே இருளுக்கு செல்வது போல நான் சகலத்தில் இருந்த பொழுது, தத்துவங்களை விட்டு விலகுகிற பொழுது, சொப்பனத்தில் இருந்து உறக்கத்திற்கு போகிற பொழுது ஒவ்வொரு நாளும் இருளுக்கு போனது போல இப்பொழுதும் இந்த இருள் வந்து சூழ்ந்திருக்கிறதே என்று கேட்கிறார். அன்றி வந்த தத்துவங்கள் எல்லாம் அகன்றிடவே, 24வது பாட்டு. ஒன்றி நின்றானவன் தான் ஒன்றுமே என்றும் தான் நீங்கா இருள் விழிபோல் நிற்குமே ஆன்மாவும் பாங்காகவே பதிந்து. பாடல முழுசா விளக்கறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. அவர் கேட்கிறார், இந்த இருள் எங்கு பார்த்தாலும் இருளாக இருக்கிறதே, எங்கு பார்த்தாலும் இருள் இருக்கிறதே பெருமானே, இது என்ன மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறதே. எப்படி விழி ஒளியை கலந்திருக்கிற பொழுது ஒளியாகவும், இருளை கலந்திருக்கிற பொழுது இருளாகவும் இருக்கிறதோ அப்படி இருக்கிறதே பெருமானே எப்படின்னு கேட்கிறார். அதுக்கு பதில் சொல்லுகிறார். பகல் கிடந்தவான் போல் பரவும் மலம் நீயாய், இகலறவே நின்றாய் இழந்தாய் அகல் அறிவு, வாடாத முத்தியினில் வாய்த்த அருட்கேவலம் நீ, நாடாத கேவலம் முன்னாள். அப்பா, நீ விண்ண பார்த்தேல ஒரு ஆணவ இருள்னு, அது ஆணவ இருள் நீ பார்க்கல, உனக்கு தெரியவும் இல்லை. நீ அப்படி இருந்தேன்னு வெளியில வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுது, நீ பார்க்கல. அது மருட்கேவலம். ஆனா இப்ப நீ பார்க்கிற பத்தியா கேவலம், இது அருட்கேவலம். நீ அருளை நோக்கி செல்லுகிற பொழுது காணுகின்ற கேவல நிலை, இருள் நிலை. நல்லா யோசனை பண்ணி சொல்லு. இந்த மாதிரி நீ ஆணவத்தை பார்த்திருக்கிறியா? நீ என்கிட்ட சொல்ற ஆணவ இருள் இருக்கிறது, சூழ்ந்து இருக்கிறது என்று சொன்னாயே, இப்பொழுது ஆணவ இருளை நீ பார்க்கிறாயே, ஆணவ இருளில் இருந்து பார்க்கிறாயா, வேறாக இருந்து பார்க்கிறாயா? அப்ப என்ன சொல்லுகிறார்? ஆணவ இருளில் நீ வேறாக இருந்து பார்க்கிறாய், இதுவே சாட்சி. ஆணவ இருள் உன்னை விட்டு பிரிந்து நிற்கிறது. இதற்கு முன் எப்படி இருந்தது? ஆணவ இருள் உன் அறிவுக்கு அறிவாக இருந்து பிரிப்பின்றி இருந்தது, அதனால் அதை நீ பார்க்கவில்லை. ஆனால் இப்பொழுது சொல்லுகிறாய் ஆணவ இருள் சூழ்ந்திருக்கிறது என்று சொல்லுகிறாய். அப்ப அதை நீ பார்க்கிற, அப்ப அது உனக்கு வேறாக இருக்கிறது. வேறாக இருக்கிறதுனா பிரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். வேறாக இருக்கிறதுனா பிரிந்திருக்கிறதுன்னு அர்த்தம். அப்படி அந்த இருளை பிரிந்திருந்து நீ பார்க்கிறாய் என்று சொன்னால் உன்னால பார்க்க முடியுமா? ஆணவ இருளை பார்க்க முடியுமா? முடியாது. திருவருள் துணை இருந்தால் தான் பார்க்க முடியும். எனவே நீ திருவருளின் துணையோடு இப்பொழுது ஆணவ மலத்தை பார்த்து கொண்டு இருக்கிறாய். இன்னும் சற்று காலத்திலே நீ உன்னையும் அந்த திருவருள் காட்டும். திருவருள் முதலிலே காட்டுவது ஆணவ மலத்தை. அந்த ஆணவ மலம் திருவருள் காட்டாமல் நாம் பார்க்க முடியாது என்று சொல்லுகிறார். இந்த திருவருள் என்று சொல்லுவதுதான் உண்மையான ஆணவ மலத்தையும் உண்மையான பசுவையும்
உண்மையான பதியையும் உணர வைக்கும். திருவருள் இல்லாமல் நாம் காண்பதெல்லாம் பொதுவாக நாம் அறிவது. இறைவனை நாம் இப்பொழுது அறிந்திருப்பதெல்லாம் நம்முடைய குற்ற அறிவிலே தான் அறிந்திருக்கிறோம். ஆனால் சுத்த அறிவிலே அறிவதுதான், பதியை அறிவதுதான் அந்த திருவருளினால், அவனருளினாலே அவன் தாழ் வணங்குதல் என்று சொல்லக்கூடிய திருவருளினாலே உணர்தல். இப்படி இந்த கேவலத்தை மிக அற்புதமாக சொன்னவர். குருநாதரை பற்றியும் நிறைய செய்திகளை சொல்லி இருக்கிறார். இங்கே நம்முடைய மலர் அவர்கள் என்னிடம் ஒரு செய்தி சொன்னார்கள், நம்முடைய அன்பர் ஐயாவும் அவர்கள். அதாவது இந்த துகளறு போதம் என்கிற நூல் ரொம்ப எளிமையா இருக்கும், படிக்கிற பொழுது எளிமையாக இருக்கும். அப்படி ஏமாந்துடக்கூடாது, எளிமையா இருக்கும். ஆனா பொருள் ரொம்ப ஆழமா பார்க்கணும். அப்படி பொருள் ஆழமா பார்த்தாலும் கூட முதல்ல இந்த நூல் என்னன்னு தெரிந்து கொள்ள வேண்டும். 100 பாடல்கள். இந்த 100 பாடல்களையும் ரொம்ப சிறப்பாக ஒரு முடிவெடுத்து இருக்கிறார்கள். அவர்களை நான் நிச்சயமாக பாராட்டித்தான் தீர வேண்டும். ஏனென்று சொன்னால், எங்களுடைய தமிழகத்திலே, தென்னகத்திலே கூட இப்படி ஒரு உத்தி தோன்றவில்லை. ஆனால் இங்கே இருக்கிற அன்பர்களுக்கு அந்த உத்தி தோன்றி இருக்கிறது என்று சொன்னால், சீகாழி சிற்றம்பலநாடிகள் இங்கே கொடிகட்ட ஆரம்பித்திருக்கிறார் என்பதுதான் எனக்கு தெரிந்த பொருளாக இருக்கிறது. ஆகவே இந்த துகளறு போதம் முற்றோதலை பாடல் மற்றும் விளக்கத்துடன் 29, 30 ஆகஸ்ட் காலை 8 மாலை 5 மணி வரைக்கும், 30 ஆகஸ்ட் 8 1 மணி வரைக்கும் SSM மன்றம் என்கிற இடத்திலே நிகழ்வதற்கு அன்பர்கள் எல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அங்கே முக்கியமான நோக்கம் இந்த நூலை ஒரு தடவை முழுமையாக படித்து விடுவது. படிக்கிற பொழுதே உங்களுக்கு எந்த இடம் மையமாக இருக்கிறதோ அந்த இடத்தை குறியிட்டுக்கலாம். அவங்க முக்கியமாக சில இடங்களுக்கு விளக்கம் ஓரளவு சொல்வார்கள், மேலோட்டமான விளக்கங்களை சொல்லி கொண்டு போவார்கள். பிறகு அந்த நூலை முழுவதுமாக ஓதி முடித்த பிறகு உங்களுக்கு அந்த நூலினுடைய பின்னணி உங்களுக்கு புரியும். அப்படி ஒரு வேள்வியை இங்கே அவர்கள் ஏற்பாடு செய்கிறார்கள். அதற்காக நான் நிச்சயமாக ஐயா அவர்களையும், அவங்க அன்னைக்கு அங்கே கோயிலில் பேச போயிருந்தேன், சிரமணா 10 கேவ்ஸ் அங்கே பேச போயிருந்தேன். அப்போ தான் ஐயா சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு இருக்குன்னு. மலரும் இன்னைக்கு என்னிடம் சொன்னாங்க. அவங்களும் இது ஒரு சிறப்பான அமைப்பு, இங்கே இருக்கிற அன்பர்கள் அவர்களிடம் விவரம் பெற்றுக்கொண்டு இந்த 2 நாட்களுக்கு கலந்து கொள்ளலாம் என்று சொல்லி, இது இன்னும் நிறைய விஷயங்கள் இதில் நிறைய இருக்குது. நான் சென்னைக்கு போயிட்டு வந்தவனையே கேட்பான், எங்கடா போனேன் அப்படின்னு கேட்பான் ஊரில். அப்போ ஒன்று சொன்னால் கடல் பார்த்தேன்டா. இவன் கடல் பார்த்தேன்னு சொன்னால் இவன் கடலுக்குள்ளே இறங்கியா போனான். கடற்கரையில் ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து பார்த்துவிட்டு அங்கே போய் ஊரில் போய் கடல் பார்த்தேன் அப்படிமா. கடலில் இவன் என்னத்தை பார்த்தான்? கடலுக்குள்ளே போனானா, மீனை பார்த்தானா, அல்லது பவளத்தை பார்த்தானா? ஒன்றுத்தையும் பார்க்கல. கரையில் நின்றுட்டே கடலை பார்த்தேன்றான். அதுபோல் நாமளும் இன்னைக்கு கரையில் நின்று தான் இந்த கடலை பார்த்துருக்கேன். ஏனென்றால் இது அத்தனை ஆழமான நூல். நான் இந்த மலேசிய சைவ சித்தாந்த மன்றத்திற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய அன்பிற்குரிய அரவிந்தன் ஐயா அவர்கள் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்தார்கள். அவர்களுக்கும் நம்முடைய வணக்கம். தலைவர் அவர்களுக்கும், துணைத் தலைவர் அவர்களுக்கும், பொருளாளர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுவும் இல்லாமல் என்னை வைத்து போற்றுகின்ற, இந்த கடந்த 10 நாட்களாக போட்டுக்கிட்ட எங்களுடைய ஸ்கந்தநாதன் ஐயா அவர்களும் சலிக்காமல் எந்த இடத்துக்கு, எல்லா இடத்துக்கும் நான் தான் போகிறேன். பாவம் அவர் என்னோட சேர்ந்துக்கிட்டு அவர் இல்லத்தரசியார் எங்களுடைய மகேஸ்வரி அம்மையார் அவர்களும் கிளப்பி எல்லா இடங்களுக்கும் போய் என்னை அழைத்து, மன்னிக்கணும், பரமேஸ்வரி அம்மையார். எனக்கு மகேஸ்வரனை நினைச்சோடனே மகேஸ்வரி தான் ஞாபகம். அதனால பரமேஸ்வரி அம்மையார் அவர்கள் பேர் கரெக்டாக இது வரைக்கும் தான் சொல்லிட்டு இருந்தேன், இப்போ தான் ஸ்லிப் ஆகிருக்கு. பரமேஸ்வரி அம்மையார் அவர்களும் அவர்கள் சலிக்காமல் எனக்கு செய்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, ஒரு 15 மணித்துளிகள் கொஸ்டின் ஆன்சர்னு சொன்னார், இன்ட்ராக்ஷன் சொன்னார். மணி கரெக்டாக 9:35 என்னுடைய கடிகாரத்தில். ஒரு 15 நிமிடம் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குமானால் நீங்கள் கேட்கலாம். கேள்விகள் இப்போ நம்ம சிந்திச்சதுலேயே இருக்கலாம், இல்லை சைவத்தில் ஏதாவது இருந்தாலும் கேட்கலாம். விஜயோட ஆட்சி எப்படி இருக்குன்னா என்ன கேட்கக்கூடாது. ஏன்னா அதை பற்றிலாம் எனக்கு ஒன்றும் தெரியாது, அதை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு கமெண்ட் ஒன்றும் கிடையாது. அதனால் அதில் சந்தேகம் கேட்காம
இந்த இதில் ஏதாவது சந்தேகம் உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் கேட்கலாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒரு 10 மணித்துளிகள் ஏதாவது கேள்விகள் இருக்குமானால் கேட்கலாம். தெரிஞ்சால் சொல்கிறேன். எல்லா கேள்விகளுக்கும் பதில் தெரியும் என்று நான் சொல்லவே முடியாது இல்லையா? நம்ம கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்று சரஸ்வதி சொன்னான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நமக்கு நம்முடைய அறிவெல்லாம் சகல அறிவு தான். ஒரு சமயம் ரொம்ப ஷார்ப்பாக தெரியும், இன்னொரு சமயம் அது இல்லையா ஒரு வேடிக்கையாக சொல்லுவாங்க, நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி ஒரு பண்டிதர் ஒரு ட்ரெயினில் போனாராம், ரொம்ப ட்ராவல் பண்ணுறதுக்கு. அப்போ கூட ஒரு பட்டி கேட்டான். அவன் கீழே உட்காந்துருந்தான், இவர் மேலே உட்காந்துருந்தார். அது அடுத்த ஸ்டேஷன் வரதுக்கு எப்படி ஒரு 1/2 hour ஆகும் போல் இருந்தது. அப்போ அவர் உடனே சொன்னார், அவனை பார்த்து, ஏன்பா நீ சும்மா தானே உட்காந்துருக்கேன், நம்ம ஏதாவது விடுகதை போட்டுக்கலாம்னு. ஐயா எனக்கு படிக்காதவங்க ஐயா, எனக்கெல்லாம் என்னங்க தெரியும், என்ன போய் கேட்காதீங்க ஐயா அப்படின்னா. இல்லைப்பா சும்மா இருக்கிறதுக்கு என்ன பாரு, நீ ஒரு கேள்வி கேளு, நான் பதில் சொல்லலைன்னா உனக்கு 10 வெள்ளி தரேன். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீ பதில் தெரியலன்னா உனக்கு நீ 5 வெள்ளி கொடுத்தா போதும். நீ 5 வெள்ளி கொடு, நான் 10 வெள்ளி தரேன். கேட்டுக்கலாமா அப்படின்னு. 10 இல்லாமல் வச்சுருந்தா நல்லா இருக்காதுப்பா. என்னவோ சொல்கிறீங்க, என்கிட்ட இருக்கிறதே 5 தான். சரி அப்படின்னா ஒரு பந்தயம் ஆரம்பிச்சது. அவர் சொன்னார், இப்போ நீயே கேளு, ஒரு கேள்வி கேளு. எதுலங்க சாமி கேட்கட்டும், நீ எதெல்லாம் வேணா கேளு, நான் சொல்கிறேன், நீ கேளுப்பா அப்படின்ட்டாரு. அவர் பெருமிதம் வந்தார். அவன் உடனே இப்படி யோசிக்கவே இல்லை, உடனே சொன்னான், சாமி 10 தலை 40 கண்ணு 20 நாக்கு. என்னங்க சாமி 10 தலை 40 கண்ணு 20 நாக்கா? என்னப்பா சாமி, உங்களுக்கு தெரியாததே இல்லைன்னு சொல்லிங்களே சாமி. இல்லைப்பா அவசரப்படாது சொல்கிறேன். யோசிக்கிறார். ஸ்டேஷன் வந்துருச்சு. என்ன பண்ணார், சரி இறங்க போகிற நேரம் சாமி, இறங்க போகிற நேரம் இருப்பான்ட்டு 10 வெள்ளி எடுத்து அவன்கிட்ட கொடுத்து, எனக்கு தெரியலப்பா, நீ சொல்லுப்பா என்னப்பா அது. யாருக்கு தெரியும் சாமி? என்னடா சொல்றேன், எனக்கு தெரியலன்னா 5 வெள்ளி தான் கொடுக்கணும், இந்தாங்க 5 வெள்ளின்னு ஒரு 5 வெள்ளியை சொல்லிட்டு கிளம்பிட்டான். அதனால நம்ம ரொம்ப புத்திசாலின்னு நம்ம நினைப்போம், நம்ம அறிவு ரொம்ப ஷார்ப்பா இருக்குன்னு நினைப்போம். ஆனா அது எங்க சறுக்கும், அது எங்க இல்லையா? சில சமயம் குழந்தைங்க கேள்வி கேட்பாங்க, நமக்கு பதில் சொல்ல தெரியாது. அது அவ்வளோ ஷார்ப்பாக டக்குன்னு கேட்டுரும். ஒரு பையன் நடந்தது சொல்கிறேன். ஒரு பையன்கிட்ட அவர் சொல்கிறாரு, அவன் தாத்தா ஏன்பா தலை வழுக்கையாயிருக்கு அப்படின்னு கேட்டான் அவன் அப்பா கிட்ட. அப்பா சொன்னா, அது இல்லைப்பா, ரொம்ப அறிவு முதிர்ந்தவர்களுக்கு அது மாதிரி வழுக்க. அவன் உடனே சொன்னான், அதனால தான் உன் தலையில் இவ்வளோ முடி இருக்கான்னா. டக்குன்னு இப்படி திருப்பிட்டாங்க. அதனால நம்ம அறிவுங்கிறதெல்லாம் ரொம்ப சப்ஜெக்டிவ். அது ஒரு சமயம் ஷார்ப்பாக இருக்கும், ஒரு சமயம் ரொம்ப பிரைட்டாக இருக்கும், ஒரு சமயம் ரொம்ப டல்லாக இருக்கும். ஆகையினால நம்ம அறிவு தான், அவ்வளவுதான். ஆனால் இந்த அறிவை இறைவனுடைய திருவடியில் ஒப்படைக்கிற பொழுது இந்த அறிவை மறைத்திருக்கின்ற அறியாமையை விளக்கக்கூடிய சத்தம். அதனால தான் இறைவனுடைய திருவருளை முன்னிறுத்தி நாம் சொல்லுவது எல்லாமே சிறப்பாக நிகழ்கிறது. ஏன்னா திருவருளுக்கு முன்பாக அந்த இருள் எடுபடாது. அதனால அருளினால் நிகழ்கிறது, என் அறிவினால் நிகழ்வதில்லை என்று நினைக்கிறவர்களுக்கு அறிவு தெளிவாக இருக்கிறது. ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. நான் இவ்வளோ தூரம் முன்னுக்கு சொல்லிட்டேன், நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பதில் எல்லாம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுங்க ஐயா.